இதற்கு முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்புல தலைவராக இருந்த போது ஃபைலை வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்ன அண்ணாமலை அவர்கள் அதற்கு மேல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. அப்ப நாங்க வெளியில வந்துட்டு திமுகவை அடிக்கிற மாதிரி அடிக்கிறோங்க, நீங்க அழுகுற மாதிரி அழுங்க அப்படின்னு ரெண்டு கட்சியும் சேர்ந்து மக்களை ஏமாற்றியதாக இன்னைக்கு வந்துட்டு பாஜக தொண்டர்களே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பாஜக தொண்டர்கள்லாம் யாரும் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆதரவான தொண்டர்கள். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்துல கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க லீகலா தான் பண்ணிருக்கோங்க, இதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது, யாருக்கும் ஆதரவாக ஃபேவரலா எதுவும் பண்ணவே இல்லை, சட்டத்துல எப்படி இருக்குதோ அதை முறைப்படியாக நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. சார் பதிவாளர் சங்க மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாரு, திருமதி அகிலா வீட்டுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க, பட் நாங்க வீட்டுல போய் பண்ணல, அவங்க எங்களை தேடி வந்தாங்க, நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்திருக்கோம். 2012 கவர்மெண்ட் என்ன கைட்லைன் வேல்யூ கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு மாற்றம் பண்ணவே இல்லை, அந்த வேல்யூக்கு தான் நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்திருக்கோம், சட்ட பிரகாரம் பண்ணிருக்கோம், அவருக்கு வந்து ஆதரவாக சாதகமாக யாரும் எதுவும் பண்ணல, லீகலா நாங்க பண்ணி கொடுத்திருக்கோன்றதையும் அவர் விளக்கமாக அவர் சொல்றாரு. பட் இந்த பிரச்சனை என்பது யார் இதை கிளப்பி விட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இதை பரப்பி விட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையை வந்து முன்வைக்கிறாங்க.